சிறுநீரக கல். கிட்னி ஸ்டோன், சிறுநீரக கல் பிரச்சனை என்பது இன்றைக்கு ஆண் பெண் பாகுபாடு இன்றி குழந்தைகள், இளம் வயதினர், வயதானவர்கள் என எல்லாரையும் பாதிக்கும் ஒரு பொதுவான விஷயமாக சிறுநீரக கல் உள்ளது. சிறுநீரக கல் என்பது நம்முடைய சிறுநீரக் குழாயில் ஏதோ ஓர் 2 நாட்களிலோ சில வாரங்களில் உருவாவதில்லை. சிறுநீரக கல் உருவாவதற்கு பல காரணங்கள் கூறப்படுகிறது. முக்கியமாக அதில் நம்முடைய உணவு பழக்க வழக்கம், ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம், சுற்றுச்சூழல் மாசுபாடு இவை எல்லாம் ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் மிக முக்கிய காரணமாக இருப்பது நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணீரை மக்கள் குடிப்பதில்லை. குறைந்தது ஒரு நாளைக்கு சுமார் 4 முதல் 5 லிட்டர் அளவிலான தண்ணீரை ஒரு மனிதன் குடிக்கணும். அப்படி குடிக்கிறது மூலமாக தான் நாம் உடம்புல உள்ள வேதி நச்சுக் கழிவுகளை சிறுநீர் மூலமாக வெளியேற்ற முடியும். இரத்த குழாயில் அடைந்து இருக்கிற நச்சுக் கழிவுகள் நாம் தேவையில்லாமல் அதிகளவில் எடுத்துக்கொள்ளவும், மருந்து மாத்திரைகளில் உள்ள வேதிப்பொருட்கள் நாம் குறிப்பிட்ட அளவு தண்ணீர் குடிப்பது மூலமா இவை எல்லாம் சிறுநீர் மூலமாக வெளியேறும். அதனாலே குறைந்தபட்சம் 4 முதல் 5 வரை லிட்டர் தண்ணீராவது ஒரு நாளைக்கு நம்ம குடிக்கணும். அறிகுறிகள்: பொதுவா அதிக அளவிலான கால்சியம் நம்முடைய சிறுநீரக குழாயில் படியும் போது அது நாள்பட அந்த படிமங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு கல்லு போல உருவாகும். இதற்கு சில மாதங்கள், சில வருடங்கள் தேவைப்படலாம். ஆனால் சிறுநீரக கல் நமக்கு இருக்குதா இல்லையா என்பதை எளிய முறையில் தெரிந்து கொள்ளலாம். அது எப்படின்னா, நம்மளோட முதுகு பின்னாடி, அதாவது விலா எலும்புக்கு கீழ் அதிக வலி இருக்கும் அடிக்கடி. ஆனா பல பேர் அது முதுகு வலி, இடுப்பு வலி என்று நினைத்துக் கொண்டு அதுக்கு மருந்து கடைகளில் வலி நிவாரண மாத்திரை வாங்கி போட்டு அப்போதைக்கு அந்த வலிக்கு ஒரு தற்காலிக தீர்வு காண்கிறார்கள். பரிசோதனை முறை: ஆனால் முதுகு மற்றும் விலா எலும்புக்கு கீழ் அதிக வலி இருந்தா உடனடியாக மருத்துவரை அணுகி எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலே சிறுநீரக கற்களின் படிவங்கள் தெளிவாக தெரியும். மிக துல்லியமாக சிறுநீரக கற்களின் அளவுகளை தெரிந்து கொள்வதற்கு டாக்டர்கள் அல்ட்ராசவுண்ட் முறையை பயன்படுத்தி துல்லியமாக சிறுநீரக கற்களின் அளவுகளை நமக்கு கூறுவார்கள். சிறுநீர் குழாயில் கற்கள் இருந்தால் வலி அதிகமாகும், வாந்தி வரும். இது இல்லாமல் நம்முடைய சிறுநீரில் கொஞ்சம் கலர் மாறுபட்டு இரத்த கலர்ல சிறுநீர் வருவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. காய்ச்சலும் கண்டிப்பா இருக்கும். இது சிறியவங்க, பெரியவங்க என்ற எந்த பாகுபாடும் இன்றி இந்த அறிகுறிகள் அதிக அளவில் இருக்கும். சிறுநீர் கற்கள் அதிக அளவில் ஆண்களை பாதிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இது உண்மையில்லை. பெண்களுக்கும் இன்றைய காலகட்டத்தில் அதிக அளவுல சிறுநீர் கற்கள் உருவாகிறது. குறிப்பாக ஏன் பெண்களுக்கு அதிக அளவுல சிறுநீர் கற்கள் உருவாகுகிறது என்றால், ஆண்கள் வெளியிடங்களுக்கோ செல்லும் போது ஏதாவது ஒதுக்குப்புறமான இடங்களிலோ எங்கேயோ ஒரு இடத்தில் அவசரமாக வரும் சிறுநீரை வெளியேற்றி விடுவார்கள். ஆனால் பெண்கள் நிலைமை வேறு. இதனால அவங்க சிறுநீரை வெளியேற்ற பல நேரங்களில் பல மணி நேரம் சிறுநீரை அடக்கி வைத்துக் கொண்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. இந்த நேரங்களில் சிறுநீர் குழாயில் இருந்து அதிக அளவில் வெளியேறும் கால்சியம் பாஸ்பேட், கால்சியம் ஆக்சிலேட், யூரியாவில் இருக்கும் யூரிக் ஆசிட் போன்ற வேதிப்பொருட்கள் சிறுநீரக குழாய்களில் படிமமாக படிந்து நாளடைவில் அது கற்களாக மாறுகிறது. இந்த கால்சியம் கற்கள் மட்டும் இல்லாமல் சிறுநீர் கழிவில் அதிக அளவில் இருக்கும் யூரிக் ஆசிட் எலும்பு மூட்டுகளில் படிந்து பெண்களுக்கு பெரிய அளவில் மூட்டு வலி போன்ற பிரச்சனைகளை, குறிப்பாக நடப்பதற்கு மிகவும் சிரமத்தை பெண்களுக்கு ஏற்படுத்துகின்றது. இதற்கு முக்கிய காரணம் அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் சிறுநீர் கழிக்காமல் இருப்பதுதான். சில நேரங்களில் மேற்கூறிய எந்த அறிகுறிகளும் இல்லாமலும் சிறுநீரக கற்கள் சிலருக்கு இருக்கும். இது பின்பு அதிக நாட்களுக்குப் பிறகு பெரிய அளவில் சிறுநீரகத்தில் பாதிப்பை உண்டாக்கும். குறிப்பாக நமது உடல் ஒவ்வொரு நாளைக்கு நமக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் போன்ற வேதிப்பொருட்களை எடுத்துக் கொள்ளும் மீதி அளவுக்கு அதிகமாக உள்ள எந்த ஒரு வேதிப்பொருளையும் சிறுநீர் மூலம் வெளியேற்றிவிடும். கால்சியம் போன்ற வேதிப்பொருட்கள் நாம் தினசரி சாப்பிடும் உணவுகளில், கீரை வகைகளில், குடிக்கும் பால் போன்ற பொருட்களில் அதிகம் உள்ளது.
ஆதலால் நம் உடம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிப்பது மூலமாக இந்த கழிவுகளை சிறுநீர் வழியாக வெளியேற்றலாம். சிகிச்சைகள் மற்றும் மருந்துகள். குறிப்பாக 1 சென்டிமீட்டர் அளவுள்ள கற்களை மருந்து மாத்திரை வாயிலாக வெளியேற்றிவிடலாம். சிறுநீரக கற்கள் அதுவே தானாக கரைந்துவிடும் என்று சொல்வார்கள். அது உண்மையில்லை. ஏனென்றால் பொதுவாக சிறுநீர் குழாயின் யோரட்டா அகலம் 6 மில்லிமீட்டர் இருக்கும். இது கிட்னியை நெருங்க இதன் அளவு ஏறக்குறைய 3 மில்லிமீட்டர் அளவில் கிட்னியை சிறுநீரக குழாய் சென்றடையும். ஆதலால் 6 மில்லிமீட்டருக்கு குறைவாக உள்ள கற்களை நாம் அதிக அளவில் தண்ணீர் குடிப்பதாலும், குறிப்பாக சிறுநீரக குழாய் பாதையை விரிவடையச் செய்வதற்கு என்று சில குறிப்பிட்ட மருந்து மாத்திரைகள் டாம்சுலோசின், ஃபைனாஸ்டராய்டு, ஆக்சிபியூட்டினின் உள்ளன. இவற்றை மருத்துவர்களின் ஆலோசனையுடன் தினசரி எடுத்துக் கொண்டால் சிறுநீரக கற்கள் எளிதாக வெளியேறிவிடும். ஆனால் 2 சென்டிமீட்டர் மேல் இருக்கும் கற்களை மருந்து மாத்திரைகள் மூலமாக குணப்படுத்துவது கொஞ்சம் கடினமான காரியமாகும். ஏனென்றால் சிறுநீரக கற்கள் பலவகை உண்டு. அவைகள் கால்சியம் பாஸ்பேட், பாஸ்பேட் கற்கள், கால்சியம் ஆக்சிடேட், ஆக்சலேட் கற்கள் மற்றும் யூரிக் ஆசிட், யூரியா மூலமாக ஏற்படும் சிறுநீரக கற்கள் என்று பல வகை உண்டு. இது மட்டும் இல்லாமல் சிலர் தாங்கள் சாப்பிடும் உணவுகள் அதிக அளவில் உப்பை சேர்த்துக் கொள்வார்கள். உப்பில் சோடியம் என்கின்ற அமிலம் உள்ளது. இதன் மூலமாக சிறுநீரகத்திற்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதில் கால்சியம் பாஸ்பேட் மற்றும் கால்சியம் ஆக்சிலேட் கற்கள் எளிதாக கரைவதற்கு வாய்ப்பில்லை. யூரிக் ஆசிட் வேதிப்பொருட்கள் மூலம் ஏற்படும் சிறுநீரக கற்களை அலோபியூரினால் போன்ற மருந்துகளை மருத்துவர்கள் கொடுத்து அந்த கற்கள் கரைவதற்கு உடைவதற்கு வழிவகை செய்வார்கள். சிறுநீரக குழாயில் 2 சென்டிமீட்டர் அளவிற்கு இருக்கும் கற்களை இன்றைய நவீன காலத்தில் லேசர் ட்ரீட்மெண்ட் மூலம், அதாவது லித்தோட்ரிப்சி, அல்ட்ரா சவுண்ட் பயன்படுத்தி சிறுநீர் குழாய் கற்களை எளிதாக உடைத்து விட முடியும். இதற்கு மருத்துவர்கள் சிறுநீர் பாதை வழியாக லித்தோட்ரிப்சி முறையில் அல்ட்ரா சவுண்ட் அலைவரிசைகளை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட சிறுநீர் கற்கள் மீது தொடர்ச்சியாக செலுத்தி கற்களை மிக எளிதாக உடைத்து வெளியேற்றி விடுவார்கள். இச்சமயங்களில் சிறுநீர் குழாய்களுக்கு சில பாதிப்பு ஏற்படும். கற்கள் உடைக்கப்பட்ட இடங்கள் புண்ணாகிவிடும். இதற்கென்று சிப்ரோஃப்ளாக்சின், ஆஃப்ளாக்சின் போன்ற மருந்து மாத்திரைகளை நமக்கு பரிந்துரைப்பார்கள். அந்த மாத்திரைகளை உட்கொண்டால் கல் இருந்த இடத்தில் ஏற்பட்ட புண்கள் சரியாகிவிடும். சில நேரங்களில் 2-3 சென்டிமீட்டருக்கு மேல் இருக்கும் சிறுநீரக கற்களை ஸ்டென்ட் பொருத்தி அதன் மூலம் சிறுநீர் பாதையை விரிவடை செய்து அந்த குறிப்பிட்ட இடத்தில் உள்ள கற்களை உடைத்து வெளியேற்றுவார்கள். இல்லையென்றால் சிறிய துளையிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்தில் அறுவை சிகிச்சை மூலம் உடைத்து எடுப்பார்கள். கடந்த பல வருடங்களாக சிறுநீரக கற்கள் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வுகளில் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. அது என்னவென்றால், குறைந்தது 8 முதல் 10% நோயாளிகள் சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டு பின்பு அதிலிருந்து குணம் அடைந்தவர்கள் மீண்டும் 2-3 ஆண்டுகளில் அதே சிறுநீரக கற்கள் பிரச்சனை வந்து பாதிக்கப்படுகிறார்கள். பிரச்சனையால் இதை தடுப்பதற்கு அவர்கள் தங்கள் உடம்பிற்கு தேவையான அளவு தண்ணீர் தினமும் குடிக்க வேண்டும். இதன் மூலமாக கால்சியம், சோடியம், யூரியா போன்ற அமிலங்களின் கழிவுகள் சிறுநீரக குழாய்களிலும் படியாமல் தங்கள் உடம்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும். தண்ணீர் அதிக அளவில் குடிப்பது மட்டுமில்லாமல் உணவில் உப்பு குறைந்த அளவில் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் தினசரி பயன்படுத்தும் உப்பில் உள்ள சோடியம் எனும் வேதிப்பொருளை சுற்றி கால்சியம் பாஸ்பேட் போன்ற வேதிப்பொருட்கள் படிவம் படியும். இவை மட்டும் இல்லாமல் கால்சியம் அதிகம் உள்ள உணவுகள், கீரை வகைகள், பழங்கள் போன்றவற்றை குறைந்த அளவில் சாப்பிட வேண்டும். இவை மட்டுமில்லாமல் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கும் அதிக அளவில் கால்சியம் உடம்பில் சுரக்கும். இது நாளடைவில் சிறுநீரக கற்களாக மாறுவதற்கு அதிக வாய்ப்புண்டு. அத்தகைய தைராய்டு ஹார்மோனால் பாதிக்கப்பட்டு இருக்கும் நோயாளிகள் முதலில் தைராய்டு நோய் குணமடைப்பதற்கு மற்றும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு தேவையான சிகிச்சைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பேரா தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதிக அளவில் கால்சியம் சுரக்கும்.
இதற்கு தேவையான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மூலம் சிறுநீரக கல் உருவாவதை தடுக்க முடியும். SS